நாம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சைல்ட்ஹுட் ஃபேவரட்டான கடலை மிட்டாய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கடலை மிட்டாய் தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. குழந்தைகளுக்கு சர்க்கரையில பண்ணி கொடுக்கிற ஸ்நாக்ஸை விட இந்த மாதிரி வெல்லம் கடலையெல்லாம் சேர்த்து நம்ம பாரம்பரிய ஸ்நாக்ஸை கொடுத்து பழக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல மணல் அல்லது உப்பை போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாத்தி மாத்தி கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கூடவே பாதாம் முந்திரி வால்நட் போன்றவற்றை கைவிடாம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும். உங்களுக்கு வறுத்த நிலக்கடலை கிடைக்கும்னா நீங்க அந்த நிலக்கடலையை எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல இந்த மாதிரியாக விரிச்சு வச்சு ஆற விடணும். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. சர்க்கரை எடுத்து இப்ப அத பாகு காய்ச்சிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு இது போல கலந்து விட்டுக்கணும். வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சா போதும். ஏன்னா இத வடிகட்டிய பிறகுதான் யூஸ் பண்ண போறோம். நீங்க யூஸ் பண்ற வெல்லம் மண் தூசி இல்லைன்னா நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். வெல்லம் முழுமையா கரைஞ்சு நம்ம இப்ப எந்த பாத்திரத்துல கடலை மிட்டாய் செய்ய போறோமோ அந்த பாத்திரத்துல வடிகட்டி சேர்த்துக்கலாம். வடிகட்டி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த பாகு கொதிச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கொதிச்சு வந்த பிறகு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணீரை போட்டு பாகு விட்டு பார்த்துக்கணும். பாகு ஸ்டிஃபா வந்தனா உடைஞ்சுக்கிட்டு அது கரெக்டான பதம். இப்ப ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை பாதாம் வால்நட் முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டிக்கோங்க. கொட்டிய பிறகு லெவல் படுத்திக்கோங்க. முழுமையா ஆறி வச்ச பிறகு உதிரியான பெர்ஃபெக்டான கடலை மிட்டாய் ரெடி. இது யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. இத குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துக்கலாம். இத 1 வாரம் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 10 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா